நேற்று வெளியான ரெட்ரோ திரைப்படத்துடைய முதல் நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வெளியாயிருக்கு. படக்குழு அதிகாரப்பூர்வமாக கலெக்ஷனை வெளியிட்டாலும் இந்த படத்துடைய கலெக்ஷன் இன்னுமே குட் பேட் அக்லி அமரன் படத்துடைய வசூலை பீட் பண்ணலை. ஸோ படக்குழு வெளியிட்ட கலெக்ஷன் உண்மைதானா? குட் பேட் அக்லி மற்றும் அமரன் படத்துடைய கலெக்ஷனை ஏன் ரெட்ரோ படத்தால் முறியடிக்க முடியல அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரெட்ரோ திரைப்படம் இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா ஹீரோவாகவும் பூஜா கிட்ட ஹீரோனையாகவும் நடித்து நேற்று வெளியானுச்சு. சந்தோஷ் நாராயணன் இசையமைப்பில் வெளியான இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஸோ ரசிகர்கள் இந்த படத்துக்கு கலைவான விமர்சனம் நேற்று கொடுத்துருந்தாங்க. இந்த நிலையில் படம் வெளியான முதல் நாளில் தமிழ்நாட்டில் 17,75,00,000 வசூல் பண்ணியிருக்கிறதா படக்குழு தரப்புலேருந்து அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. சூர்யா கேரியர்லேயே தமிழ்நாட்டில் முதல் நாளில் அதிக வசூல் செய்த இரண்டாவது படம் அப்படிங்கிற சாதனையை இந்த படம் படைச்சிருக்கு. ஆனால் இந்த வருடம் வெளியான குட் பேட் அக்லி திரைப்படம் முதல் நாள்லேயே 30,90,00,000 வசூல் பண்ணதாக படக்குழு தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இதனால் தமிழ் சினிமாவில் இந்த வருடம் வெளியே முதல் நாள் அதிக வசூல் செய்த படமாக குட் பேட் அக்லி திரைப்படம் தான் இருக்குது. ரெண்டாவது இடத்துல ரெட்ரோ திரைப்படம் இடம்பெற்றிருக்கு. அதே போல் கோட் லியோ படம் தான் தமிழ்நாட்டில் அதிக வசூல் செய்த படங்கள் லிஸ்ட்டில் டாப் 2 இடம் பிடிச்சிருக்கு. அடுத்ததான் கேரளாவில் படம் முதல் நாளில் 2,50,00,000 வசூல் பண்ணியிருக்கிறதா கேரளா விநியோகஸ்டரே அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்கிறார். அதே போல் கர்நாடகாவில் படம் வெளியான முதல் நாளில் 3,70,00,000 வசூல் பண்ணியிருக்கிறதா அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் ஆந்திரா தெலுங்கானாவில் ரெட்ரோ திரைப்படம் முதல் நாளில் 2,80,00,000 3 கோடி ரூபாய் பக்கம் வசூல் பண்ணியிருக்கிறதா ட்ராக்கர்ஸ் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அதிகாரப்பூர்வமாக ஆந்திரா தெலுங்கானாவில் முதல் நாள் எவ்வளோ வசூல் பண்ண தகவல் வெளியாகல. அதே போல் நார்த் இந்தியாவில் படம் வெளியான முதல் நாளில் 1 கோடி ரூபாய் பக்கம் வசூல் பண்ணியிருக்கு. இந்தியாவில் மட்டும் ரெட்ரோ திரைப்படம் 28 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் ரெட்ரோ படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் இருந்தாலும் முதல் நாளில் 10 கோடி ரூபாய் ரெட்ரோ படம் ஓவர்சீஸில் வசூல் பண்ணியிருக்கு. உலக லெவலில் ட்ராக்கர்ஸ் வெளியிட்ட அப்டேட்டில் படம் 38,000,000 40 கோடி ரூபாய் பக்கம் வசூல் பண்ணியிருக்கதா தகவல் வெளியானுச்சு. ஆனால் படக்குழு தரப்புலேருந்து இன்னைக்கு ரெட்ரோ படம் உலக லெவலில் 46 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ ரெட்ரோ படம் உலக லெவலில் 46 கோடி ரூபாய் வசூல் பண்ணச்சா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் 17,75,00,000 வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 2,50,00,000, கர்நாடகாவில் 3,75,00,000 அதிகாரப்பூர்வமாக வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஆந்திரா தெலுங்கானாவில் சூர்யாவுக்கு பெரிய மார்க்கெட் இல்லை. நார்த் இந்தியாவிலையும் வந்து படத்துக்கு மிகப்பெரிய ஓப்பனிங் இல்லை. ஓவர்சீஸ்லேயும் 10 கோடி ரூபாய் கீழே தான் வசூல் பண்ணியிருக்கிறதா ட்ராக்கர்ஸ் சொல்கிறாங்க. ஆனால் படக்குழு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8,000,000 6 கோடி ரூபாய் அதிகமாக படம் வசூல் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ படக்குழு வெளியிட்ட வசூல் படி அமரன் படத்துடைய முதல் நாள் கலெக்ஷனை பீட் பண்ணியிருக்கு. ஆனால் ட்ராக்கர்ஸ் வெளியிட்ட அப்டேட் படி அமரன் படத்துடைய முதல் நாள் கலெக்ஷனை ரெட்ரோ படம் பீட் பண்ணலாம். அதே போல் குட் பேட் அக்லி திரைப்படம் இந்த வருடம் தமிழ் சினிமாவில் வெளியாகி முதல் நாள்லேயே 50,000,000 51 கோடி ரூபாய் பக்கம் வசூல் பண்ணிச்சு. ஸோ அந்த சாதனையை ரெட்ரோ படம் முதல் நாளில் முறியடிக்க முடியல. மேலும் ரெட்ரோ படத்துக்கு கலைவான விமர்சனம் வந்ததுனால 2வது 3வது நாளில் வசூல் அடிவாங்கும்னு சொல்கிறாங்க. இதனால் ரெட்ரோ திரைப்படம் இந்த வருடம் தமிழ் சினிமாவில் வெளியே அதிக வசூல் பண்ண குட் பேட் அக்லி படத்துடைய வசூல் சாதனையை முறியடிக்குமா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. குட் பேட் அக்லி திரைப்படம் உலக லெவலில் 210,220 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. அந்த சாதனையை ரெட்ரோ படம் பீட் பண்ணுமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ரெட்ரோ படம் முதல் நாளில் 46 கோடி ரூபாய் படக்குழு வெளியிட்ட அப்டேட் படி வசூல் பண்ணியிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரெட்ரோ படம் உலக லெவலில் எவ்வளோ வசூல் பண்ணுமா அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள்.